அருமையான சகோதர சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராகிய யெகோவா தேவன் யூதாவை குறித்தும் எருசலேமை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் சொல்லுவதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உங்களில் ஒவ்வொருவரும் பிறனுடன் என்ன செய்யணும், மெய்யை பேச வேண்டும், அதாவது உண்மையை பேச வேண்டும் என்று சொல்கிறாரு. உங்கள் வாசல்களிலே சத்தியத்துக்கும் சமாதானத்திற்கு ஏற்ப நியாயத்தீர்க்கிறோம் என்று சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, உங்களில் ஒவ்வொருவனும் பிறனுக்கு விரோதமாய் தங்கள் இருதயத்தில் தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, பொய் ஆணையின் மேலே பிரியப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. சரி, யூதா என்றாலே துதித்தல் என்ற அர்த்தம். எருசலேம் என்றாலே அது மகாராஜாவினுடைய நகரம், அதாவது பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தேவனுடைய வீடு. அந்த வீட்டில் வாசமாக இருக்கிற நாமும் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்.